சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோர். திருப்பி நான் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பாரதி ஒரு பாப்பான். ஏன்? மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு சொல்லுவ? நீ எவனாவது சொல்லுவியா? பெருமை தமிழின் ஒளி உலகெங்கும் பரவச் செய்வேன். இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள், சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குரல் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ் சமூகம் எப்படி ஆவாலும்? எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். பாட்டு வரலாற்றை எப்படி திரிக்கிறீர்கள்? நீ திராவிட கோட்டையை எந்த கடப்பாறை கொண்டு இடிக்க போகிறாய்? இடித்தால் என்ன ஆகும்? வந்தோனே சொன்னாரு கல்லூரியினுடைய முதல்வர், புதுமை பெண் திட்டம் என்று சொல்லி இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார்களே, ஏன் இங்க மாணவிகள் அதிகம் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? 60 விழுக்காடு மாணவிகள் இருக்கிறார்கள், 40 விழுக்காடு மாணவர்கள் இருக்கிறார்கள். அதாவது ஆண் பிள்ளைகள் 40 விழுக்காடு இருக்கிறீங்க, பெண் பிள்ளைகள் 60 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த திட்டம் வருவதற்கு முன்னால் மாணவிகள் சேர்க்கை இந்த கல்லூரியில் 25 விழுக்காடு இருந்தது. இந்த திட்டம் வந்ததற்கு பிறகு 42 விழுக்காடாக மாணவிகள் சேர்க்கை உயர்ந்திருக்குதுன்னு கல்லூரி முதல்வர் இப்ப என்கிட்ட சொன்னார். இது யாரால வந்துச்சு? நீ சொல்ற அந்த கடப்பாறையால வந்துச்சா அல்லது திராவிட இயக்க கோட்டையால வந்துச்சா? எதால வந்துச்சு? அது வள்ளுவரை படித்திருக்கிறார், சிலப்பதிகாரத்தை இளங்கோவன் எழுதினார், அவரை படித்திருக்கிறார், இவரை படித்திருக்கிறார், எல்லாரும் படிச்சாங்க. எங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? என் தாத்தா பாட்டி படிச்சாங்களா? இந்த பிள்ளைங்களுடைய தாத்தா பாட்டி படிச்சாங்களா? அவங்க அப்பா அம்மா படிச்சாங்களா? இங்கே படம் பிடித்துக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்கள் இவர்களின் தலைமுறையில் முந்தைய தலைமுறை யாராவது படிச்சிருக்காங்களா? இங்கே இருக்கிற பெருமக்களினுடைய தலைமுறையில் யாராவது படிச்சிருக்காங்களா? படிக்கலையா? இளங்கோ படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காருல, திருவள்ளுவர் படிச்சிருக்காரியா? எங்க அப்பா படிக்கலையா? ஏன் நான் படிக்க வந்திருக்கிறேனே, எனக்கு அறிவு இருக்கு, என் பெற்றோருக்கு அறிவு இல்லைன்னு பொருளா? அவர்கள் அறிவில்லாமல் படிக்காமல் போய்விட்டார்கள், எனக்கு அறிவு வானத்திலிருந்து பொத்துவிட்டு வந்து விட்டது, அதனால் நான் படிக்கிறேன் என்று பொருளா? இல்லை. அறிவு அவர்களுக்கும் இருந்தது, நமக்கும் இருக்கிறது. வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை, நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்தது யார்? அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தை நீ எந்த கடப்பாறை எடுத்துட்டு வந்து இடிப்பேங்கிற? எந்த கடப்பாறை வந்து இடிப்பேங்கிற? சமஸ்கிருதம் படித்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா? சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் மருத்துவராக முடியும். இன்னைக்கு எப்படி நீட் எழுதினால் தான் மருத்துவராக முடியும் என்கிற நிலை இருக்கிறதோ, இதே நிலை 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் மருத்துவராக முடியும். அப்ப நீ ஆக முடியுமா? யார் ஆக முடியும்? யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? அப்ப என்ன நிலைமை இருந்தது இந்த நாட்டில்? அந்த நிலையை எதிர்த்து போராடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து இயக்கம் கட்டியது யார்? அந்த நிலையை எதிர்த்து பாடல் பாடியது யார்? அந்த நிலையை எதிர்த்து கவிதை எழுதியது யார்? அந்த இன உணர்வை, மொழி உணர்வை, மாநில உணர்வை ஊட்டியது யார்? திராவிட இயக்கத்தில் பங்கேற்ற தலைவர்கள். அந்த நன்றியை மறந்துவிட்டு பேசலாமா? யாருக்கு என்ன பாடம் எடுக்கிறீர்கள்? இளைஞர்களை எப்படி மடை மாற்றுகிறீர்கள்? எவ்வளவு அபத்தமான அரசியலை செய்கிறீர்கள்? எங்கே போய் முடியும்? சமய நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைக்கக்கூடிய செயல் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மதுரையில், மதுரை ஆதீனம் இசை முரசுடைய பாடலை பாடி கேட்டோம். இப்படிப்பட்ட மண்ணில் சமூக நல்லிணக்கத்தை குலைத்து போடுவதற்கு வந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மண்? இஸ்லாமிய பாடலை மதுரை ஆதீனம் பாடுகிறார். இன்னொரு பக்கம் கம்பராமாயணத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் கம்பன் கழக மேடைகளில் சேர்த்தவர் நீதியரசர் மறைந்த மூமு இஸ்மாயில். எப்படி ஒரு 2 பக்கம் இருக்கு பாருங்க உறவு. கம்பராமாயணத்தை கொண்டு போய் சேர்த்தவர் யார்? மூமு இஸ்மாயில். இசை முரசு பாடலை பாடுவது யார்? மதுரை ஆதீனம். இதுதான் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன வேலை பார்க்கிறார்கள்? காலங்காலமாக எல்லா ஆட்சி காலத்திலும், எல்லா முதலமைச்சர் காலத்திலும் எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதோ அதே இடத்தில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இந்த ஆண்டும், இந்த ஆட்சியிலும், இந்த முதலமைச்சர் காலத்திலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எதையாவது மாத்தினாரா முதலமைச்சர்? இந்த ஆட்சி எதையாவது டிஸ்டர்ப் பண்ணிச்சா? எப்படி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல, எப்படி ஓபிஎஸ் ஆட்சி காலத்துல, எப்படி இபிஎஸ் ஆட்சி காலத்துல, எப்படி கலைஞர் ஆட்சி காலத்துல, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல, அண்ணா ஆட்சி காலத்துல, பக்தவசலம் ஆட்சி காலத்தில், காமராசர் ஆட்சி காலத்தில், பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில், நீதி கட்சி ஆட்சி காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அது அப்படியே தொடர்கிறது.
இப்ப அதை வந்து ரீலோகேட் பண்ணணும்னு பேசுறது யாரு? அப்ப ரீலோகேட் பண்ணணுங்கிற அந்த குரலுக்கு பின்னால் இருப்பது என்ன? இந்த சமூக நல்லிணக்கத்தை ரீலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வட மாநிலங்களில் ஊறி போயிருக்கிற மத வெறிவை ரீலோகேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதை அனுமதிக்க முடியுமா? இதை அனுமதிக்க கூடாது. அனுமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் சமய நல்லிணக்கத்திற்காக இசை முரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மொழி உரிமைக்காக இசை முரசை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மாநில சுயாட்சிக்காக இசை முரசு நாகூர் அனிபாவை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. திராவிட இயக்க உணர்வு மங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக, சமூக நீதிக்காக இசை முரசு நாகூர் அனிபாவை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு என்கிற பெயரை அண்ணா வைத்ததற்கு பின்னால் அதுல ஒண்ணுமே இல்லையா, அண்ணா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாராம். ஏன்னா பாரதி வந்து செந்தமிழ் நாடுன்னும் போதி நிலைன்னு எப்பவோ பாடிட்டாராம். பாரதி பாடினார் உண்மை. யார் மறுத்தார் அதை? பாரதி பாடலன்னு யாராவது சொன்னாங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி என்னைக்கோ பாடிட்டாராம். யாராவது மறுத்தமா? பாரதி யாராவது கொச்சப்படுத்தினாங்களா? பாரதிக்கு இந்த அரசு விழா எடுக்கலையா? பெரியார் படத்தை எடுத்தவர் பாரதி படத்தை எடுக்கவில்லையா? இப்படி ஒரு நிலை இருக்கும்போது RSS அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வில் போய் பங்கேற்று பாரதியை போற்றுகிறேன் என்கிற பெயரில் திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துபவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு விட வேண்டும். சரி, பாரதி பாடிட்டார், செந்தமிழ்நாடு என்னும் போதினில் பாரதி பாடிட்டார். சங்கரலிங்கனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து செத்து மடிந்தாரே, பாரதி பாடினதுக்கு முன்னாலேயா பாரதி பாடினதுக்கு பின்னாலேயா? பாரதி பாடிட்டார்ல, அப்ப தமிழ்நாடு பேர் வந்துருச்சுல, அதுக்கப்புறம் ஏன் ஒருத்தர் உயிர் நீத்தார்? அதுக்கப்புறம் ஏன் ஒருத்தர் போராடினார்? லாஜிக் இல்லையா? அதான் பாரதி பாடிட்டார, பேர் வந்துருச்ச. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு பாரதி பாடி பெயர் வந்து விட்ட பிறகு சங்கரலிங்கனார் முட்டாளா? அந்த போராட்டத்துக்கு பொருள் இல்லையா? அந்த போராட்டம் வீணானதா? அந்த போராட்டம் எதற்கு? அப்ப பேர் இல்லைன்னு பொருள். பேர் இல்லாததுனால தான் யார் பாடினாலும் அது பாட்டில் இருந்ததை தவிர அது அரசாங்க ஏட்டில் இல்லை. அது பாட்டில் இருந்தது. அரசாங்க ஏட்டில் அதை கொண்டு வந்தது யார்? கொண்டு வரணும்னு போராடி மடிந்தவர் சங்கரலிங்கனார். அவர் போராடிய காலத்தில் திராவிட இயக்க ஆட்சி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, காமராசர் இருந்தார். அந்த போராட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் தான் அவர் போராடி மடிந்து போகிறார். அவர் மடிந்த பிறகு, அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பெயருக்கு சட்ட அங்கீகாரம் கிடைத்தது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாடு என்கிற பெயர் சூட்டப்பட்டது. என்றால் அது ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையா? ஏன் அந்த ஸ்டிக்கர் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒட்டிருக்கலாமே, ஏன் ஒட்டல? அப்ப எவ்வளவு பெரிய பங்களிப்பை எவ்வளவு மலினப்படுத்துகிறார்கள், எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதி என்றைக்கோ பாடிவிட்டார். திராவிட இயக்கம் தான் வந்து படிக்க வச்சுதா அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, பாரதி பாடிட்டார்ல, பாரதி பாடிய பிறகுதானே காமராசருக்கு கல்வி கண் திறந்தவர்ங்கிற பட்டத்தை நாம கொடுத்திருக்கோம். பாரதி பாடிட்டாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னா அதற்கு பிறகுதான காமராசருக்கு நாம வந்து கல்வியில் சிறந்தவர், கல்வி கண் திறந்தவர்ங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறோம். பாரதி பாடிய பிறகு கல்வி கண்ணை திறக்க வேண்டிய தேவை ஏன் காமராசருக்கு இருந்தது? காமராசருக்கு ஏன் அப்படி ஒரு பட்டம் கிடைத்தது? அப்போ கல்வி நிலையங்கள் யாரோ சிலரின் கட்டுப்பாட்டில் இருந்தது, எல்லாருக்குமாக இல்லை. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. குருகுல கல்வியாக திண்ணை பள்ளியாக ஒரு சாராருக்கு மட்டுமே இருந்ததை வெகுமக்கள் பள்ளியாக மாற்றியது காமராசருடைய காலம். அது ஒரு சமூக நீதி காலம். மதிய உணவு திட்டத்தை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்த காலம். கல்வியை கொண்டு எல்லா மக்களுக்கும் சேர்த்த காலம். எனவே காமராசரை என்ன சொல்லுகிறோம்? போற்றுகிறோம், நெஞ்சில் வைத்து போற்றுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு தலை நிமிர்ந்திருக்கிறோம் என்றால் காமராசரின் பங்களிப்பு மகத்தான பங்களிப்பு. போற்றுகிறோம். அப்ப கல்வி கண் திறந்த காமராசர்னு சொல்றோம். ஏன்? பாரதி பாடினாலும் எல்லா மக்களுக்கும் கல்வி வந்து சேரல, அதற்கு காமராசர் வேலை பார்த்தாருன்னு சொல்றோம். அந்த வேலையை தானே இன்னைக்கு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை தானே 100 வருஷமா திராவிட இயக்கம் பார்த்திருக்கு. அந்த நோக்கத்திற்காகத்தானே இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்திட்டு எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமோ,
இப்பதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் வந்து திரும்ப மறுபடியும் அந்த கடப்பாறையை கொண்டு வந்து இதை உடப்பேன்னு சொன்னா அது வரலாற்றுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்தை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இசை முரசு போன்ற ஆளுமைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்க தலைவர் போற இடமெல்லாம் தான் சொல்றார். ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்து முளைத்து கிளைத்து வந்த தலைவர் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தேவையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்? இன்னைக்கு மிக மிக குறிவைக்கப்பட்ட இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது. முன்னாடி நேரடியா அந்த எதிரிகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்மிலிருந்தே இந்த இயக்கத்திற்கு எதிராக சிலரை பேச வைக்கிறார்கள். இது ஆபத்தானது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம தலைவர் நினைச்சு போயிடுவாங்க. ஆனால் இது நம்ம தலைவர் இல்லை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சக்திகள் என்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது.